இப்ப நாம மூணாவது கேள்விக்கு வந்துட்டோம். கௌசல்யா கிட்ட இருக்கிறதுலயே எந்த குணம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அவளோட உண்மை, இல்லனா மத்தவங்களை கவனிச்சுக்கிறது, இல்லனா அவளோட எல்லா குணங்களும் பிடிக்குமா? பதில் சொல்லு. எதுவுமே இல்லை. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கௌசல்யா கிட்ட பிடிக்காதது எதுவுமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். அவளுக்கு என் குணங்கள் எல்லாமே பிடிக்கும். ஓகே, இப்போ கௌசல்யாவை கேட்கலாம். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அண்ணா, அது கௌசல்யா கிட்ட கேள்வி கேட்க வேண்டிய பாக்கி இருக்கு. இல்ல மீரா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீங்க விளையாடுங்க, நீங்க விளையாடிட்டுருங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வந்துடுறேன். ரன்வீர், அட நான் சொல்லவே மறந்துட்டேன். அண்ணன் என்கிட்ட காலையிலேயே சொன்னாரு, ஏதோ முக்கியமான விஷயமா வெளியில போணுமா. சரி பரவாயில்ல, அண்ணன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம விளையாட்டு விளையாடலாம். சரி, இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் சாப்பிட்டு வாங்க, போங்க. எவ்வளவு நல்ல வாய்ப்பு. அண்ணன் ஏன் திடீர்னு எழுந்து போயிட்டாரு? நான் என்னெல்லாம் யோசிச்சனோ அதெல்லாம் திடீர்னு ரிவர்ஸா மாறிடுச்சு. மீரா, நீ இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்ட, ஆனா என்கிட்ட கேட்கவே இல்லையே. என்ன கேளு, அப்பதான் உனக்கு நான் உன்னை எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கேன்னு தெரியும். பாண்டி, ப்ளீஸ் நீ இரிட்டேட் பண்ணாத. அதுவும் நான் இப்போ ரொம்ப ஒரு நிமிஷம். என்ன இங்கிலீஷ் விஷயத்துல ஏதோ சாக்கு சொல்லிட்டு இருக்க? நீ பயந்துட்ட, நீ ஏன் நேரடியா சொல்ல மாட்டேங்கிற? உண்மை என்னன்னா நீ பயந்து போயிட்ட. ஏன்னா எனக்கு உன்னை பத்தி நிறைய தெரியுங்கிறதுனால. அப்படியா? அப்ப சொல்லு, எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் என்னன்னு சொல்லு. அது எனக்கு எல்லா விதமான ஐஸ்கிரீமுமே பிடிக்குமே. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் இப்ப எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு நாம எதுக்கு பேசணும்? எனக்கு கேசர் குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல அடிக்கடி ஐஸ்கிரீம் நீ தட்டி விடுவல்ல, கீழே விழுந்த ஐஸ்கிரீம் பாத்திரத்தாலாவது உனக்கு என்னது புரிஞ்சிருக்கும் எனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு. ரெண்டாவது கேள்வி, ஸ்கூல்ல என்னோட ஃபேவரட் டீச்சர் யாரு? ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க பேர் கூட சிங்கில முடியும். அதாவது அவங்க நீ இது வரைக்கும் ஒரு நாள் கூட கிளாஸ்க்கு வந்ததே இல்ல, உன்னால எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்? சரி, மூணாவது கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. என்கிட்ட சொல்லு, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட விலை உயர்ந்தது எது? அப்புறம் நான் என்ன அடைய விரும்புறேன்? அதாவது உனக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாது. உனக்கு இருந்த தவறான கருத்து போயிடுச்சா? சொல்லு. அடுத்த முறை யார்கிட்டயாவது பேசுறதுக்கு முன்னாடி அவங்கள பத்தின உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கோ. அப்பதான் அவங்கள பத்தி உனக்கு தெரியும். புரிஞ்சுதா? உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. இல்ல, நீ